25 பேப்பர் வாங்கணும், ஃபோட்டோ 2 வேணும், தலை ஃபோட்டோ வைக்கணும், தளபதி ஃபோட்டோ வைக்கணும். இருக்கு ஏன் இவ்வளோ பதட்டம் பண்ணுற? டேய் நியூ இயர் வருது இல்லடா? ஆமாம், அதுக்கு இதுக்கப்புறம் தான் ஆரம்பமே இருக்கு. கேக் வெட்டணும், கட் அவுட் அடிக்கணும், தலை ஃபோட்டோ இங்கே வைக்கிறோம், தளபதி ஃபோட்டோ இங்கே வைக்கிறோம் கீழே. அப்புறம் நம்ம எஸ்கே ஃபோட்டோ பண்ணணும்ல. இப்போ வேறு எஸ்கே ஃபோட்டோலாம் ஒரு மூலையில் வச்சுக்கலாம். விட்டு சட்டு புட்டுன்னு போயிட்டு 25 பேப்பர் வாங்கிட்டு வந்து கட் அவுட் ரெடி பண்ணுற வழியே பாடுறா. அதெல்லாம் சரிடா. வருஷம் எங்கள் மாமா வருவாரா நியூ இயருக்கு. இந்த வருஷம் வேறு வராரா என்னன்னு தெரில. ஓனர்ரா மழை வேறு பெஞ்சிருக்கடா. ஒரு புல்லட் ஸ்டார்ட் ஆகுதா என்னன்னு தெரிலடா. மாமாவுக்கு இதே பொழப்பா இருக்குடா. ஒரு தடவை வராது, ஒரு தடவை வர மாட்டேங்கிறாரு. ஹலோ மாமா, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இருங்க பாய், போயிருப்போம். ஹாய் எல்லாருக்கும். ஹாய், வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப நாள் வச்சு பார்க்குறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லை ப்ரோ, நேற்று தான் வயிற்றால ஒரு ஸோ முதல்ல உங்களுக்குலாம் ஒரு நன்றி, உங்கள் சப்போர்ட்டுக்கு, உங்கள் எல்லாத்துக்கும். ஏன்னா நாங்கள் வந்து 500K 500 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்கோம். ஆமா, அந்த வார்த்தையை சொல்லணும்னு எங்களுக்கும் ஆசை தான். அந்த 500K அது உங்களால முடியும் பண்றதுதான். நீங்க பண்ற ஷேர்ஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ்ல இருந்து தான் நாங்கள் அதுக்காக நல்ல கண்டென்ட், நல்லா அதே மாதிரி தான் புதுசாக ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ணோம். நம்ம நண்பர் திலீபன் ஒருத்தர் தான் பண்ணாரு. ஸோ நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. போய் பாருங்க, நல்லா இருக்கும். லிங்க் தரேன், போய் பாருங்க. ஓகே, எங்க தரீங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் இயர் தான்டா. நெக்ஸ்ட் அடுத்த இயர் வந்துருச்சு. 2025 வெளியே போவாதீங்க, உள்ள வாங்க. 2025 இப்படி கையெல்லாம் வச்சீங்கன்னா போயிடும். 2025 என்ன விஷயம்? போன வருஷமா சுத்திரிவீங்க, அது முந்தின வருஷமா சுத்திரிவீங்க, வரப்போற வருஷமா சுத்திரிவாங்கன்னா தெரியல. ஆனா வாங்குவேன்னு நல்ல நம்பிக்கை இருக்கு. சரி, ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஸ்டோரி போட்டிருந்தோம். உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் அதுக்கு கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. உனக்கு என்ன, எத்தனை பேர் பண்ணாங்க? எங்களுக்கு ஒரு 50,000 வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்னு ஆசைதான். ஆனா வந்ததே நீ ஸ்டோரியே போடல. போட்டிருந்தேன். யார் சொன்னா கேளு. என்ன பண்ண சொல்லி அதுதான் தெரியல. இந்த டிசம்பர் வந்தா மட்டும் இந்த பாட்டு மல்லியில ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப நான் தானே ஊரோட டாப்ல இருந்தேன், மத்தெல்லாம் எனக்கு கீழே தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் இவர் தான் வந்துடுறாரு முதல்ல, இல்லையா? யாரு எதுக்கு? எப்படியும் ஒரு வாரம் தான். அப்புறம் மைண்ட் செட் நார்மல் ஆகிடும். டார்க்கா இருக்கு. புரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹர மகாதேவகி. 2025 வருடம் எப்படி இருக்குன்னு நம்மளோட 12 ராசிக்கும் பார்க்கலாம். அதுல வர ராசி முதல்ல மேஷம். முதல்ல வரனால நீங்க முதல்ல சிக்கின மாதிரி முதல்ல உங்களை சிக்கி சின்ன பின்ன மாற்றிடுவாங்க. அதனால முதல்ல நீங்க பிடிச்சிட்டு. நெக்ஸ்ட் ஒரு பையன், சங்கீதாவா அந்த பையன் பேரு. ஒரு நல்ல பையனா பார்த்து லவ் பண்ணணுமா? ஒரு பையன் ஒரு நல்ல பையனா பார்த்து லவ் பண்ணணுமா? அது இப்ப வர காலங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆன்டி இந்தியர் வெளியே கிளம்புறது. சார் போலீஸ், எனக்கு சம்மந்தம் இல்லை, பார்த்து பிடிச்சி உள்ள போட்டுருங்க. தனுசு ராசி நேயர்களே,
உங்களுக்கு இந்த வருடம் உட்கார்ந்த இடத்துல இருந்து 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் சஞ்சு. ப்ரோ யார் இது? ஏய் ஜூனியர் ஓ பண்ணு. ஓ ஜூனியர். ஓகே. எனக்கெல்லாம் கமெண்ட் பண்ணல. அது அதுக்கெல்லாம் மக ராசி தானே. சரி, ஓ, அதான் சரி. அது உங்க ராசி வேணும்பா. மக லட்சணம் வேணும், ராசி வேணும். சரி ஓகே. இதெல்லாம் வேணும். என்னடா தள்ளிட்டு ஃப்ரேம் விட்டு தள்ளிடுறீங்கடா. அது எப்படி தெரியுமா? என்னன்னா என்ன அவரு rapper-ஆ? போயிடுறானே. அவர் ராப்பர் இங்க பாரு. யோ ப்ரோ அப்படின்னே கொண்டுட்டு போயிடுறேன். இப்படிதான் வருவாரு. பக்கத்து வீட்டுல திருசான்னு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு மேல கண்ணப்பாலு கண்ணு இருந்தா. ஓகே, அவங்க என்ன போட்டிருக்காங்க? நோ மோர் ரெசல்யூஷன் ப்ரோ. பெருசா எங்கேயும் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதனால நோ மோர் ரெசல்யூஷன் ப்ரோன்னு போட்டிருக்காங்க. என்ன அது கிரிஞ்சா போடுங்க ப்ரோ. எப்பயுமே அப்பனா தானே நாங்க ஏதாவது கண்டென்ட் எடுத்து போகலாம். பாவம் என் குரூப்ல ஒருத்தர் இருக்காங்க bro. ரொம்ப வருஷமா ட்ரிப்பு போகணும்டா அதோன்னுடான்ட்டு. அவர் ரெசல்யூஷனே ட்ரிப்பு போகணும்டா போட்டிருக்கான். யாரு? மிஸ்டர் 22 கோடின்னு ஒரு பையன். கோடியா? கோடி உங்க ஆசைப்படியே நிறைவேற்றும். கோடி, ஒரு வருஷத்துக்கு. நீங்க திருக்கோடிக்கு வர எங்க வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம என்ன ராசி பார்க்க போறோம்னா, தடுமாறுதா இல்லையா? கொஞ்சம் இருந்துச்சு விட்டு பாக்குறேன். கன்னி ராசி. கன்னி ராசி நண்பர்களே, கண்ணீரும் உப்புத்தான், கடல் நீரும் உப்புத்தான். கண்டாரம் நீ பிறந்ததே தப்புத்தான். சாமிஜி கேமரா முன்னாடி என்ன பேர்ட்ஸ்? சாரி, கொஞ்சம் உணர்ச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிஎன் ஜெகன். இது வந்து என் ஃப்ரெண்டு தான், என் கிளாஸ் பையன். ஹார்ட் ஒர்க் ஸ்டாப் பண்ணணும் ப்ரோ. ஸ்டாப் பண்ண சாரி ஹார்ட் ஒர்க் ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் ஜிம்க்கு போகணும். மார்னிங் 5க்கு ஃபைலு எழுது கிரவுண்டு. ஃபைலு எழுது கிரவுண்டு ப்ரோ. ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ண சொல்லி கொடுக்குறோம். அங்க ஹேண்ட் ஒர்க் ஏய் இதுக்கு வந்து பேசுற டார்க் டார்க் ஒரு ஹேண்ட் ஒர்க் ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரோ. அப்புறம் ஜிம்முக்கு போகணும். மார்னிங் 5 எழுது கிரவுண்டு. 5 மணிக்கு கிரவுண்டுக்கு போகணும். 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு கிரவுண்டுக்கு போகணுமா? ஏதோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு போல. அதனாலே ஒரு டயர்ட் ஆயிடுறாரு. அந்த வேலையை நிறுத்தணும்னு ஆசைப்படுறாரு. அடுத்து நம்ம பார்க்க போற ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசி. குழம்புல போடுவாங்க கருவேப்பிலை. நீ ஒரு சாமிஜி நீ ஒரு தேவையில்லாத பிள்ளையா ஆக்கிடுவாங்க உன்னை. அதனால பார்த்து நடந்துக்கோ. ஓகே நெக்ஸ்ட் பாய். கறிக்கிற பாய் வந்துட்டாரு. கறிக்கடை மீன் கடை பாய்டா அவரு. பாய் வந்துட்டாரு. பாய் பாய் நம்ம எல்லாத்துக்கும் வந்துடுறாரு. இருங்க பாய் ஓம்ப போயிருப்போம். ப்ரோ ப்ரோ இல்ல பிஆர்ஓ ப்ரோ. ப்ரோ மேக்ஸ். ப்ரோ ஜிம்முக்கு போகணும் ப்ரோ. மணி சேவிங்ஸ். மணிக்கு சேவிங் பண்ண போறாரு. மணிக்கு சேவிங் பண்ண ஐ போறாரு. லவ் யூ சோ மச் மணி. ஜிம் போகணும் ப்ரோ. ப்ரோ ப்ரோ சரிங்க ப்ரோ. ப்ரோ இருக்கு ஜிம் போக போறீங்க. சிவமணி அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஜிம்முக்கு போகணும் மாப்பிள்ள. சரி ஆல் தி பெஸ்ட். ஜிம்முக்கு போங்க. நோ எக்ஸ்பிளேஷன் டு எனி ஒன் தலை. என்ன பண்ணலாம்? நம்மள மாதிரி தான் போல வரும். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. யாருக்கும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்து நம்ம ஆளு காட் ஆஃப் குச்சிலா. நம்ம பையன் தான். ஸ்டார்ட் ட்ரிங்கிங் டெய்லி சரக்கடிக்க போறானா? ப்ரோ வாழ்த்துக்கள். தினமும் சிறகடிங்க. சரக்குலே மிதங்க. கடக ராசி அன்பர்களே, உங்களை கடாயில போட்டு வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு காத்து. அதனால அவகிட்ட இருந்து தப்பிச்சு உஷாரா இருந்து கடா தம்பி. அடுத்து நம்ம ஜூனியர் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜஸ்ட். ராம் லிக்கர் என்ன ரெசல்யூஷன் எடுத்தாலும் ஃபாலோ பண்ண போறது இல்ல. அதனால நோ ரெசல்யூஷன். பரவாயில்ல, அதே ஒரு ரெசல்யூஷனா எடுத்திருக்காரு பாருங்க. நல்ல விஷயம் தான். நல்லது. அடுத்து இன்னொருத்தர் பாஸ்கர், நம்ம கிளாஸ் பையன் தான். ஃபர்ஸ்ட் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு மச்சான். நீங்க அந்த தப்பை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பின்னாடி வருத்தப்படுங்க மிஸ்டர் பாஸ்கர். தோழர் வருத்தப்படுங்க தோழர். வடச்சென்னை பார்த்தா டாலர்
டாலர் நான் முருகன் கோயிலுக்கு போய் ஒரு டாலர் வாங்கிட்டு வரேன் டாலர், அதை உங்களுக்கு கொடுக்குற டாலர் சரியாயிடும் டாலர். நீங்க தப்பான முடிவு எடுத்து கட்டுறீங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ராசி என்னன்னா, அன்பிலிருந்து சும்மாதான் இருக்கு. அந்த ராசி பேரையாவது சொல்லுங்க. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருடம் விரிச்சுக்கிட்டு போய் சாமி பர்ஸ் சொன்னேன். பர்ஸை கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்கள்கிட்ட இருந்தும் உங்க காதலி கிட்ட இருந்தும். நல்லது. சரி ஓகே, எல்லாத்தோடதும் படிச்சாச்சு. ஆக்சுவலா ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க கூட இந்த வருஷத்துக்கு மேல ஹோப்ல இல்ல, நம்பிக்கை இல்ல. யாருமே நம்பிக்கை ஏன்னா அந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க. வாங்கினாட்டி கொஞ்சம் நஞ்சமா தெரியுது வருஷம் வருஷம். நீங்க சரி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, உங்களோட 2024 எப்படி இருந்துச்சு அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீ சொல்லு ஃபர்ஸ்ட். 2024 நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இந்த வருஷமும் வாங்கியாச்சு, போன வருஷமும் வாங்கினேன், வருஷம் தான் வாங்குறேன். நான் சொல்றேன் ஒரு சிங்கிள் சின்னதா, வலியில் பிறந்த வலி. அது கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. So, பல வழிகளால், அதாவது பல வழிகளால் உருவான வலி, புரியுதா? இதுலயே புரிஞ்சுக்கிறோம்ல, வலியில் பிறந்த வலி. ஸோ ஹோப்ல இருங்க. நான் இதுக்கு ஒரு கோட் கூட நான் எழுதினேன், வலி இல்லா வலி எங்கே, விடியலை காணா விழி எங்கே. அதனால சன் உரிக்கும். நான் எழுதுனது ஆட்டோ பின்னாடியே ஒட்டலாம். மறுபடியும் சொல்றேன், ஆனா இப்ப எங்கப்பா ஆட்டோ ஓடுது? ஃபுல்லா ராபிடோ தான் ஓடுது. ராபிடோலே ஒட்டி போ, வலி இல்லா வலி எங்கே, கிடைக்கிற இடத்துல ஒட்டி தள்ள வேண்டியதான், அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி, எனக்கு 2024 எப்படி போனுச்சுன்னா, ப்ரோ அடி ப்ரோ அடி 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 எல்லாரும் ஏய், அடி 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 இப்படிதான் போச்சு. அடி 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 எல்லாரும் போனுச்சு. இல்ல நல்லா நிறைய விஷயம். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படினா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படினா கமெண்ட்ல நிறைய பேர் இவரை பேச விடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் அழுகுறாரு, பேச விடுங்க. நீங்க வந்து இப்ப என்னைய பேச விடுங்கடா. சாரி, நான் பேசுறதெல்லாம் இவன் கட் பண்ணிடுறான். யாரிங்க கண்ட மேனிக்கு பேசிட்டு நடக்கிறாங்க, நான் என்ன பண்றது? காலையில நான் ஆரம்பிச்சா 6 மணில இருந்து அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. இல்ல ஆமா, எல்லாரோட லைஃப்பும் 2024 அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு 6 மந்த் அது ஒரு மாதிரி போனுச்சு. அடுத்த ஒரு 6 மந்த் எப்படி போனுச்சுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் எப்படி போச்சுடா சொல்லட்டா? சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 6 மந்த் நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் 6 மந்த். அடுத்த 6 மந்த்ல காலேஜ் முடிஞ்சு போச்சு. கடைசியில பார்த்தா எவன் எல்லாருமே பிஸியா இருக்கானுங்க. எவன் போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டானுங்க. எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு சைடு போயிட்டானுங்க. எவனுமே போன் எடுக்க மாட்டானுங்க. ஒரு மாதிரி அலோன்னா போனுச்சு. ஃபர்ஸ்ட் 6 மந்த் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கூட்டத்துல இருந்த 6 மந்த்ஸ் விடுங்க. நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல சீக்கிரமா அந்த அரியரை பாஸ் பண்ணுங்க. அது அவ்வளவுதான். இது ஒண்ணு இல்ல, சும்மா கிரிஞ்சி. வீட்டுல சொல்லவே இல்ல. அரியரா? வீட்டுல சொல்லவே இல்ல. அப்படியே போடுவேன். உங்க 6 மந்த் பிரிச்சு வரணும்னா அப்படி எனக்கு 6 மந்த் எப்படின்னா காலேஜ்ல 6 மாசம் எதுவும் நான் சொல்லட்டா, இவருக்கு எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாம் 6 மாசம், எனக்கு 3 மாசமா பிரிக்கணும். ஒரே ஒவ்வொன்னா கட்ட மறக்க. அப்புறம் இருங்க பாய். அப்புறம் வேற என்ன எல்லாமே கலந்துருக்கு. எல்லாமே ஒரே ஒரு ஜாலியா ஒண்ணா போட்டு அடிச்சா எப்படி இருக்கும்? 35,000 கட்டறவனுக்குடா உருட்டி வீட்டுக்குள்ள போட போறேன். ஏய், இங்கதான் பாலத்துல உட்கார்ந்திருக்கேன், வா வண்டி வா. என் லைஃப் என்னன்னா ஃப்ரூட் மிக்ஸ் மாதிரி எல்லாம் ஒண்ணா போட்டு அடிச்சது. அதுதான் என் லைஃப். அடி 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 தூக்கி போட்டு சாத்து. சரி உங்க 6 மாசமோ 3 மாசமோ 2 மாசமோ மாசம் அதான் நான் ஒரே மாசமா 6 மாசமா அதான் நான் ஒரே வார்த்தையிலே முடிச்சிட்டேன். வலி இல்ல. ஐயோ வேண்டாம், கட் 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 கட். இவ்வளவு நேரம் நம்ம ராசி பலன் பார்க்கணும். நிறைய பேருக்கு பலன் சொல்ல முடியல. எங்களால் கட்டமா போட்டு உங்களெல்லாம் அடிக்க போகும். கண்ணா பின்னாலும் இருக்கு. அதனால என் சிசியக்குள்ள அது எல்லாத்துக்கும் ஒரு படிகாரமா
ஒரு மருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மருந்தை மறந்துடாம சாப்பிடணும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு மறந்து சொல்றேன். பூ எடுத்து புளிச்ச தயிர்ல போட்டு உள்நாக்குல இறக்குனீங்கன்னா உங்க லைஃப் பிரைட்டா இருக்கு. மங்களம் உண்டாகட்டும். மங்களம் மங்களம் உண்டாகட்டும்.